ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கிடையே ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி இயற்கை சுபக்கிரகமான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வர்றாருங்க. இது ஒரு நல்ல ஒரு அற்புத அமைப்பு. குரு பயிற்சி வருஷ வருஷம் நடக்கும். ஒரு வருஷ காலம் ஒரு ராசியில் இருப்பார் என்றாலும் 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அபூர்வமாக இந்த உச்ச நிலையில் வருவார். அப்ப இருக்கிற இடத்தை வளப்படுத்துவார், பார்க்கிற பாவகங்களை வளப்படுத்துவார். இந்த அமைப்புல 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலன்கள் நடக்கும் என்பதை எனது ஆசானவர்களுடைய கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டின்படி விளக்குகிறேன். இப்ப கோச்சாரம் அவசியமா? ஏன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாமே கோச்சாரம் தானே. கோச்சாரம் அவசியமா? வளவளன்னு பேசாம சுருக்கமா, ரத்தின சுருக்கமா சொல்றேன். பிறப்பு ஜாதகம் நமது லைஃப் ஸ்டைலை தெரிவிக்கும், பிறந்தது முதல் இறுதி காலம் வரைக்கும். அப்ப கோச்சாரம் ஒரு அதில் மாற்றத்தை தரும். அதாவது நல்லதையோ கெட்டதையோ அந்த கோச்சாரம் டெம்பரவரியா கொடுத்துட்டு தான் போகும். இது நல்ல வளமான ஜாதகத்துல, ஒளி நிலையுள்ள ஜாதகத்துல கோச்சாரம் செயல்படும். நல்லதோ கெட்டதோ, நல்லது என்றாலும் உணர முடியாது, கெடுபலன் என்றாலும் பெரிய தீங்க செய்யாது. எந்த ஜாதகத்துல? பிராப்தமான ஜாதகத்துல. பிராப்தமான ஜாதகம்னா என்ன? ஒளி நிறைந்த ஜாதகம், ஒளிதான ஜோதிடம். அப்ப ஒளியோடு ஒளி சேரும் பொழுது வித்தியாசம் தெரியாது. இருக்கின்ற ஒளியே போதும் அப்படிங்கிற போது இது நமக்கு தேவையும் படாதுங்கிற அமைப்பு. இந்த அர்த்தம். இதனாலதான் எல்லா ராசிக்காரங்களுமே இப்ப ஒவ்வொரு ராசியிலையுமே லட்சக்கணக்கான பேர் இருக்கும், பல லட்சம் பேர் இருக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்கா? ஜோதிடமே பார்க்காம அன்றாட கடமையில் செஞ்சுட்டு போறாங்கல்ல, அவங்களுக்கு ஒளி நிறைந்த ஜாதகம். உழைப்பின் அடிப்படையில அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அப்ப நம்ம ஜோதிடத்தை நம்ம பார்க்கறோம் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்ப கோல்சார பலன் ஒளி குறைந்த ஜாதகத்தை காட்டிலும் ஒளி கம்மியாகி பிராப்தமான அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடிய ஜாதகத்துக்கு இந்த கோல்சாரம் அவசியம் சொல்லியே ஆக வேண்டும். அப்ப பிராப்தமானவங்க 10% தானேங்க. பிராப்தமானவங்க 10% தானே. மற்றவங்க நடுத்தரமானவ தானே. நடுத்தரமானவ 90%. அப்ப 90% பலன்கள் இது சரியா இருக்குங்க, கண்டிப்பா இருக்கும். வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி உச்ச நிலைக்கு குரு பகவான் வர்றாருங்க, மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. இது மேசராசி அன்பர்களுக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் ராசி மேசராசி. இப்ப மேசராசிக்கு போட்டிருக்கேன். மேசராசிக்கு முதல்ல குரு பகவான் என்ன, அவர் எதுக்கு, எந்த ஆதிபத்தியம் என்ன தருவார் அப்படின்னா 9ஆம் அதிபதி, தந்தை, பாக்கியங்கள் எல்லாமேங்க. அப்புறம் 12 விரயம். ஏன்னா 12 பாவங்கள்ல எல்லாமே இருக்கும். விரயத்துக்கும் அதிபதியானவர் குரு பகவான். இப்ப அவர் 4ல 3ஆம் இடத்துல இருந்து 4ல உச்சப்படுறாருங்க. அப்ப இருக்கிற இடம் வளம் பெறும் சொல்லிட்டேன். 4ஆம் இடங்கிறது என்ன? வயசுக்கு தக்கன பலன். கல்வி, தாயார், தன் சுகம், வீடு, வாகனம், இது பூரா வெளிச்சப்படுதுன்னு அர்த்தங்க. அப்ப தாயாருக்கு உங்களுடைய ஜாதகப்படி தாயாருக்கு நல்ல பலன் இல்லையா? ஆரோக்கியம் கம்மியா இருக்கா? அவங்களால உதவி, அந்த ஆரோக்கியம் சீராகும், அவங்களால உதவி உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் படிப்புல மந்தமா, வயதுக்கு தக்கன பலன்கள். படிப்புல மந்தமா இருந்தீங்கன்னா படிப்பு நல்லபடியா வரும். அந்த அரியர்ஸ்ல வச்சவங்களும் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். வீடு கட்டி அறவரை அன்னைக்குதா பூர்த்தி ஆகும். வாகன ரிப்பேர், அதாவது வாகனம் வாங்குற அமைப்பு இருக்கும். உங்க ஜாதகப்படி வாகனங்களை பழுது பார்க்காம கூட எடுத்துட்டு போக முடியாம கிடக்குங்க சொல்றவங்களுக்கு அதை நம்ம செயல்படுத்திக்கலாங்க. இப்ப இன்னொரு நுணுக்கமா சொல்றேன். மேச ராசியில 12 லக்கணம் இருப்பாங்க, சரியா? மேசராசி மேச லக்கணம், மேசராசி ரிஷப லக்கணம், மேசராசி மிதுன லக்கணம், இப்படி வரும். அப்ப நான் என்ன, லக்கணத்துக்கு கோச்சாரம் கிடையாது, ராசிக்கு தான். பிறப்பு ஜாதகத்துல லக்கணத்தை வச்சு நம்ம பார்க்கணும், கோச்சாரம் ராசிக்கு தான் பார்க்கணும். அப்ப ஏன் லக்கணத்தை சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கோச்சார பலன் அடிப்படையில உள்ள ஜாதகத்தை பார்த்துட்டு தானே பார்க்கணும்னு சொல்றேன். அப்ப அந்த குரு பகவான் மேச ராசிக்கு எந்தெந்த லக்கணம் இருந்தா அவர் சிறப்பானவர்னு பார்க்கலாம்ல. மேசராசி மேச லக்கணமா இருந்தா இயற்கையில அவர் நல்ல பலன் தரக்கூடியவர். கூர்வனி சுக்கிரனின்னு இருக்குங்க. கடக லக்கணத்துக்கு நல்லவர், பாக்கியாதிபதினு வருங்க.
சிம்ம லக்னத்துக்கும் குழந்தை பாக்கியம் ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட கிரகம் சொல்லிடலாம். சரியா? விருச்சிக ராசிக்கு குரு 2-5 கூடியவர், தனுசு ராசிக்கு அவரே அதிபதி. இப்படி லக்கணங்கள் மீன லக்கணத்துக்கு குரு நல்லவர். அப்ப மேச லக்கணத்துல மேச ராசியில் நான் சொன்ன லக்கணங்கள் பூரா இருந்துச்சுன்னா அதன் தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கும் போது இப்ப கோல்சாரத்துல குருபவன் வரும் பொழுது அற்புதமா இருக்கும், பலன் நிச்சயம் நடக்கும். இதோட குருதசையும் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, குருதசை இதுல ஜோதிடத்துல ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. குரு பகவான் பல நிலைகள்ல உங்க ஜாதகத்துல இருக்கலாம். பலன் தவறி, அதாவது பலன் தர திணறிக்கிட்டு கூட இருக்கலாம். அதாவது உங்களோட பிராப்தத்தின்படி பலனை பரிபூர்ணமா தராத நிலையில இருக்கலாம். அந்த நிலையில குருதசை நடக்கிறவங்களுக்கு, இந்த மேசராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல குரு வர்றது அற்புதமான பலனை உங்களுக்கு பூஸ்ட் செய்யும். அதாவது அதை செயல்படுத்தும் அர்த்தம். கோல்சாரம் அற்புதமான விஷயம். 90% மக்களுக்கு இந்த கோல்சார பலன் சரியாக இருக்கும். சரி, அப்புறம் குருபவன் பார்வையை பார்க்கணும்ல, இருக்கிற இடம் சொல்லிட்டேன். 4ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்க ஜாதகத்துல மேசராசி அன்பர்களுக்கு நீங்க என்ன லக்கணமா கூட இருங்க, நான் சொன்ன லக்கண அமைப்புல இருக்கிறவங்களுக்கு குருபவன் அங்க நல்லபடியா இருந்தாருன்னா சிறப்பான பலன் சொல்லிட்டேன். இப்ப 8ஆம் இடத்தை குருபவன் பார்க்கிறாருங்க. ஆரோக்கிய குறைவா இருப்பாங்கல்ல, எத்தனை லட்சம் பேர் இல்ல, ஆரோக்கிய குறைவா இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரோக்கியம் சீர்படும். வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போகக்கூடிய எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு நிறைவேறும். கண்டிப்பா திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிடலாம். 8 தடைகள்லாம் நீங்கும். உங்க தசாபுத்திப்படி தசாபுத்தி ஏன் சொல்றேன்னா அடிப்படை ஜாதகத்தை வச்சா பலன் தடைகள்லாம் கண்டிப்பா நீங்கிருங்க, அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. அப்புறம் 10ஆம் இடம் தொழில், நீங்க செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சிறப்பாகவும் சொல்லிட்டேன். ஏன்னா பார்க்கிற குரு உச்சம், திரும்ப சொல்றேன், வருஷம் குரு மாறுவாரு. இப்ப உச்சமாறது பார்க்கும் பொழுது ஒளி அளவுகள் கூட இருக்குங்க. தொழிலாளர்கள் தொழில் வைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். தொழில சிறப்பு இல்லாம இழுபடியா, அதாவது பிரயோஜனம் இல்லாம இருக்கிறதுக்கு பிரயோஜனப்படும். ஒரு தொழில் செஞ்சிருக்க மேற்கொண்டு தொழில் செய்ய நினைக்கிறீங்களா, கண்டிப்பா சித்தியாகும். 10ஆம் இடம் அற்புதமான பலன். அடுத்த 12 சுப செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. சுப செலவுகள் கண்டிப்பா உண்டு. 8 வெளிச்சமாகுது, 12 வெளிச்சமாகுது. அப்ப 8, 12 வெளிநாட்டு தொடர்புகளுங்க. ஆன்லைன் வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி பொருள் எல்லாமே உங்க ஜாதகத்துக்கு தக்கன. ஏற்றுமதி பொருள்னா ஒரு கிராமத்துல ஒரு பஸ்ல ஒரு பொருளை போட்டு வெளியூர்ல இறக்கி விட்டு பஸ்ல அனுப்பி விடுவாங்க பாருங்க, அனுப்பி விட்டு அப்படியே பணம் டிரான்சாக்சன் ஆகும். அதுவும் ஏற்றுமதி இறக்குமதி. அது குழு தொழில் சின்ன அளவுல செய்யறாங்க, பெரிய அளவுல செய்யறாங்க, அது ஒரு ஜாதகப்படி அது பூரா சிறக்கும். அந்த விஷயங்கள்ல பின்னடைய வரல கண்டிப்பா ஜெயிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒண்ணுமே நடக்கல. வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கலங்கும் போது இந்த வட்டம் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் வெளிநாட்டு தொடர்புகளுக்கு உள்ள ஸ்தானங்கள் அங்கே உச்ச குரு பார்க்கறதுனால கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். தூக்கம் நல்லா இருக்கும். தூக்கம் நல்லா இருக்கும்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நடத்தும். நோய் இருந்தால் தூக்கம் வரும், கடன் இருந்தால் தூக்கம் வரும், எதிரியே இல்லைன்னு இருந்தா தூக்கம் வரும், நிம்மதி இருந்தா தூக்கம் வரும். அப்ப 12ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால அற்புதமாக இந்த வருஷம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பாக இருக்குங்க. ஒரு வருஷ காலம் இருக்காருங்க. 2026 ஜூன் மாதத்துல இருந்து 2027 ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கிறாரு. உங்க தசாபுக்திக்கு நல்ல தசாபுக்திகள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா நிச்சயமா பலன்கள் அது நிறைவேறும்னு கண்டிப்பா சொல்லிடலாங்க. மேசராசிக்கு தொழில் அமைப்பு, வெளிநாட்டு முயற்சிகள், ஆரோக்கியம் சீர்படுதல், வீடு வாகனம். இப்ப தொழில் பண்ணோம்னா ஒரு கடைக்கு போனோம்னா வாகனம் அவசியம் இல்லையா, வாகனம், குடியிருக்க வீடு அவசியம். இந்த மாதிரி அமைப்புல எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த குருப்பெயர்ச்சி காலம் அற்புதமாக இருக்குங்க. வாழ்த்துக்கள் மேசராசி என்பர்களுக்கு.